ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம ஆலவந்தார், ஸ்ரீ வைஷ்ணவன தூண் ஆலவந்தார் அப்படின்றத தலைப்புல பார்க்க போறோம். நம்ம வைஷ்ணவத்துல பாத்தீங்கன்னா சுவாமி ராமானுஜரை தான் நடுநாயக கல்லுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆலவந்தார் எப்படி இவருக்கு தூண், வைஷ்ணவத்துக்கு தூணாகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் எழலாம். இன்னைக்கு ஆலவந்தார் வைபவத்தோட கூடி மாரணேர் நம்பின்ற ஆச்சாரியன், அதாவது சுவாமி ஆலவந்தாரோட சிஷ்யரான மாரணேர் நம்பி அவருடைய கதையையும் நம்ம அனுபவிக்கலாம். ஆலவந்தார் பாத்தீங்கன்னா நாதமுனிகள், அதாவது ஆழ்வார்கள் வரிசையில அடுத்து ஆச்சாரியர்கள் வராங்க. அதுல நாதமுனிகள் தான் முதல் பிரதமா ஆச்சாரியன் அப்படின்னு போற்றப்படுபவர். அவருடைய திருப்பேரனார் தான் இந்த சுவாமி ஆலவந்தார்ன்றவர். இந்த நாதமுனிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்ய பிரபந்தம் அப்படின்றது 4000-5000 வருஷமா இல்லாம இருந்தது. 4000 திவ்ய பிரபந்தமும் அதை திருப்பி நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தவர்னா நாதமுனிகள் தான். அவருடைய திருப்பேரனார் தான் இந்த யமுனை துறைவன் அப்படின்ற ஆலவந்தார். ஆடி உத்தராடத்துல தான் இவரோட திரு அவதாரம். காட்டுமன்னார் கோயில்ல ஸ்ரீ ஆலவந்தார் அவதரித்தார். அத வீரநாராயணபுரம் அப்படின்னும் அழைப்பாங்க. ஈஸ்வரமுனி ரங்கநாயகிக்கு மகனாக இவர் பிறந்தாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா திருவரங்க பெருமாள் அரையர், தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளை அரசு நம்பி, சொட்டை நம்பி அப்படின்ற 4 புதல்வர்கள் இருந்தாங்க. இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. இவரோட ஆச்சாரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்கால் நம்பி. சிஷ்யர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா சிஷ்யர்கள். நம்ம சம்பிரதாயத்துல எப்படி சுவாமி ராமானுஜருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆலவந்தாருக்கும். பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், தெய்வாரி ஆண்டான், வானமாமலை ஆண்டான், நிறைய சிஷ்யர்கள் இவருக்கு இருந்தாங்க. எப்படி சுவாமி ராமானுஜர் நவவித கிரந்தங்களை அருளினாரோ, இவர் 8 விதமான கிரந்தங்களை நமக்கு கொடுத்திருக்காரு. அதுல சித்தி திரயம், ஆத்ம சித்தி, சம்வித் சித்தி, ஈஸ்வர சித்தின்னு சித்தி திரயத்தை கொடுத்திருக்கார். இது வேத தத்துவ விசாரம். இதை வச்சுதான் சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் இதை மேற்கோளா வச்சுதான் எழுதினாரு. அடுத்தது ஸ்ரீ கீதார்த்த சங்கிரகம். இது பாத்தீங்கன்னா சுவாமி ராமானுஜர் இதை அடிப்படையா வச்சுதான் தன்னுடைய கீதா பாஷ்யத்தை எழுதினாரு. ஆகம பிராமான்யம், பாஞ்சராத்திர ஆகம பிராமான்யத்தை இதன் மூலமாக எடுத்துரைக்கிறாரு இவரு. அப்புறம் மகாபுருஷ நிர்ணயம், அதாவது பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்றத காமிக்கிற ஒரு கிரந்தம் இது. ஆனா இன்னைக்கு அது இல்லை. ஆனா சுவாமி ராமானுஜர் இதை அடிப்படையாக கொண்டுதான் வேதாந்த சங்கிரகம் அப்படின்றத எழுதியிருக்காரு. ஸ்தோத்திர ரத்னம் பெருமாள் நாராயணனை பத்தி, சதுஸ்லோகி தாயாரை பத்தின்ற மாதிரி 8 விதமான கிரந்தங்களை இவர் நமக்காக அருளியிருக்காரு. அதே மாதிரி நம்மாழ்வாருக்கு ஒரு தன்யனை சாதிச்சிருக்காரு இவர். மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி அப்படின்றத இவர் சொன்னதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட விஷயம் இப்போ ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவரோட விஷயத்த நம்ம தெரிஞ்சிட்டாதான் அவரை பத்தி நமக்கு புரியும். அதே மாதிரி சுவாமி ஆலவந்தாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அப்படின்னா அவருடைய கதையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசா இருக்கும் போதே இவருக்கு என்ன இருந்தா 5 வயசு 4 வயசு அந்த பிராயத்திலேயே இவரை மகாபாஷ்ய பட்டர் அப்படின்றவர்கிட்ட வேதம் படிக்கிறதுக்காக அவ அப்பா எல்லாம் சேர்த்து விடுறா. அவரும் கத்துட்டு வராரு. ரொம்ப மித்த ஞானம் படைச்சவர் சுவாமி ஆலவந்தார். அப்போ அவருக்கு யமுனை துறைவன் தான் பேரு. அப்போ ஆக்கி ஆழ்வான் கப்பம்ன்றத எல்லா அந்த ஊர்ல இருக்க எல்லா புலவர்கள் வேதம் படிச்சவாக்கிட்டேந்து வாங்கிட்டு இருந்தாரு. அதாவது எல்லாரும் என்கிட்ட வாதப்போர் பண்ணணும், அப்படி ஜெயிக்க முடியலன்னா நீங்க உங்களோட என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுல பாதியை எனக்கு தரணும்ன்றாரு. மகாபாஷ்ய பட்டர்கிட்டையும் ஒரு ஓலை வருது. உடனே அதை கிழிச்சு போட்டு நான் வாதப்போர் பண்றேன். 5 வயசு குழந்தையான யமுனை துறைவன்ற ஆலவந்தார் போறாரு. அதுக்கப்புறம் அவரை வாதல வெற்றியும் கன்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்லணும். அதே மாதிரி இவர் சொல்றத அவர் மறுத்து பேசணும். இதுதான் வாதம். இதுல பாத்தீங்கன்னா ஆக்கி ஆழ்வான் கேட்கிற எல்லா கேள்விகளுமே ஆலவந்தாரான
யமுனை துறைவன் பதில் சொல்லிடுறாரு. யமுனை துறைவன் 3 கேள்விகளை கேட்கிறாரு. இதுக்கு அவர் மறுத்து சொல்லணும். உன் தாய் மலடி அல்ல, அரசன் தார்மீகன், ராஜபத்னி பதிவிரதை அப்படின்னு. இதை எப்படி மறுத்து பேச முடியும்? அதனால நான் தோத்துட்டேன் அப்படின்றாரு ஆக்கியாழ்வார். ஆனா நீர் பதில் சொல்லி காமிங்க அப்படின்னு யமுனை துறைவனை கேட்கவே அவர் சொல்றாரு, ஒரு மரம் தோப்பல்ல, அதனால ஒரு பிள்ளை பெற்றவள் மலடின்னு சாஸ்திரம் சொல்லுது, அதனால உன்னுடைய தாய் மலடி தான். அதுக்கப்புறம் ராஜா தர்ம வழியில நடந்தாலும் அந்த ராஜாங்கத்துக்குள்ள அடங்கியிருக்கிற பிரஜைகள் மக்கள் அத்தனை பேரும் தப்பு பண்ணாலும் அது ராஜாவை தான் சேரும். அதனால ராஜா தார்மீகன், அறநெறியில் செல்பவன் அல்ல. ராஜபத்னி பதிவிரத்தை, பதிவிரத்தை இல்லைன்னு சொல்லணும். இதை எப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வேத வாக்கியத்தை எடுக்கிறார். சாஸ்திரப்படி கல்யாணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் முதல்ல சோமன் கிட்ட, அப்புறம் கந்தர்வன் கூட, அப்புறம் அக்னி கூட பண்ணிட்ட அப்புறம் தான் தனக்கு கல்யாணம் ஆக போற பையன் கூட பண்ணிப்பா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுபடி பார்த்தா ராஜபத்னி பதிவிரதை அல்லன்னு சொல்லவே அந்த ராணிக்கு பகு சந்தோஷம். இவன் எம்மை ஆளவந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சுண்டு ஆளவந்தார் அப்படின்ற திருநாமத்தை அந்த ராஜபத்னி தான் நம் யமுனை துறைவனுக்கு தரா. அந்த ராஜாவும் ராஜ்யத்துல பாதி அவருக்கு கொடுத்து ராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அன்னிலேருந்து ராஜபோகத்திலேயே இவர் வாழ்ந்துட்டு வர்றார். நாதமுனிகள் பார்க்கறாரு. அவரோட சிஷ்யர் மணக்கால் நம்பி உய்ய கொண்டார். அவரோட சிஷ்யர் மணக்கால் நம்பி என்னுடைய பேரனாரை திருத்தி சம்பிரதாயத்தை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஒப்படைக்கிறாரு. உய்ய கொண்டாரால முடியல. அதனால மணக்கால் நம்பி அதை எடுத்துட்டு 6 மாச காலம் தூதுவளை கீரை கொடுத்து சம்பிரதாயத்து விஷயத்தை, அதாவது என்ன பண்றாரு, ஆளவந்தார் ராஜ பொறுப்பை ஏத்துன்றதுனால அவரை எளிதில் போய் யாரும் பார்க்க முடியாது. மணக்கால் நம்பி போய் நான் உங்க தாத்தா சொல்லி கொடுத்ததை உனக்கு சொல்றேன்னா அவர் கேட்க மாட்டார். அவரை பார்க்கணுன்றதுக்காக 6 மாத காலம் தூதுவளை கீரையை சமையல்காரங்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் 6 மாச காலம் சமையல்காரர் இந்த தூதுவளை கீரையை பண்ணி போடுறார். 4 நாள் வரல. அப்ப இந்த தூதுவளை கீரை எங்கன்னு ராஜாவான ஆளவந்தார் கேட்கவே சமையல்காரருக்கு சொல்றாரு, இதை எப்பயுமே எடுத்துட்டு வந்தவர் இப்ப எடுத்துட்டு வரலங்க, அதனால நான் உங்களுக்கு சமைச்சு போடலைங்க அப்படின்றாரு. அப்படியாப்பா, சரி. அவர் திருப்பி வந்தா அழைச்சிட்டு வானவுடனே அவரும் வராரு. மணக்கால் நம்பியை கொண்டு போய் ராஜாவான ஆளவந்தார் முன்னாடி சமையல்காரர் நிறுத்துறார். உமக்கு என்ன வேணும்னு கேட்கவே அவரும் சொல்றாரு, எனக்கு எதுவும் வேணாம், நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை நீங்க கேட்டுக்கணும். உங்க தாத்தா எனக்கு கொடுத்துட்டு போனது, அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு அதுக்கு அனுமதி தான் வேணும். நான் தினைக்கும் அரண்மனைக்கு வரணும்ன்றாரு. சரின்றாரு. அந்த அதாவது பகவத்கீதையோட 18 அத்தியாயத்தையும் சாஸ்திர அர்த்தத்தோட விளக்குறாரு. திருப்பி இவர் எப்ப வருவாருன்னு தினைக்கும் காத்துட்டு இருக்காரு. வேற ஏதாவது எங்க தாத்தா கொடுத்தாரான்னு உடனே ஒரு பெரிய நிதி இருக்கு, சொத்து இருக்குன்னு வான் கூட்டிட்டு போய் ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதர் சன்னதி முன்னாடி நிறுத்துறாரு. ஆலமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான்ற மாதிரி பெருமாளை பார்த்த உடனேவே இனி வேற எதுவுமே வேண்டான்னு சொத்து ராஜ்யம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் நம்ம மடாதிபதியா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரத மதாதிபதியா பொறுப்பை ஏற்று சம்பிரதாயத்தை வழி நடத்திட்டு வராரு. அப்போ மணக்கால் நம்பி சொல்றாரு, குறுகை காவலப்பன் கிட்ட உங்க தாத்தா யோக சாஸ்திரத்தை கொடுத்துருக்காரு, அதாவது அஷ்டாங்க யோக சாஸ்திரத்தை, அவர்கிட்டேருந்து அதை நீ பெற்றுக்கோங்கன்னு அவர்கிட்ட போகும்போது அவர் ஒரு நாள் குறிச்சு தராரு. அந்த நாளன்னைக்கு வர முடியாம போகவே அந்த யோக சாஸ்திரம் நமக்கு கிடைக்காமையே போயிடுறது. இப்படி இருக்க என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டி அதாவது மணக்கால் நம்பி இவருக்கு எல்லா சொத்தையும் கொடுக்கும்போது நம்மாழ்வாரோடைய விக்கிரகம், அது மட்டும் இல்ல பவிஷ்யத் ஆச்சாரியனான ராமானுஜருடைய விக்கிரகத்தையும் கொடுக்கிறாரு. இந்த ராமானுஜரை சம்பிரதாயத்துக்கு மடாதிபதியா ஆக்கிட்ட அப்புறம்தான் நாம நம்மளோட வேலை முடியும் அப்படின்றத ஆளவந்தார் நன்னாவே உணர்ந்தார். அதனால அந்த குழந்தைய நம்ம முதல்ல கடாட்சிக்கணும்னு சொல்லிட்டு அவரோ காஞ்சிபுரத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு பெரிய நம்பிகளை கூட்டிட்டு காஞ்சிபுரத்துக்கு வராரு. தேப்பெருமாள் சன்னதியை வலம் வராரு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ராமானுஜர்
எதிரில் யாதவ பிரகாசரோட கூட வராரு. அப்ப பெரிய நம்பிகள் கேட்கிறாரு, இதுல ராமானுஜன்ற இளையாழ்வார் யாருன்னு கேட்டவனே அவர் சொல்றாரு, யார் தோல் மேல ஆச்சாரியனான யாதவ பிரகாசர் கைய வச்சுட்டு வராரோ அவர்தான் கண்ணாலேயே கடாட்சிச்சுட்டு முதல்வன் இவனோ அப்படின்னா நம் சம்பிரதாயத்துக்கான பவிஷ்யத் ஆச்சாரியர், வருங்கால ஆச்சாரியன் இந்த ராமானுஜர் தானோ அப்படின்னு கண்ணாலேயே கடாட்சிச்சுட்டு அவருக்கு அதாவது அனுகிரகத்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேர தேப்பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை வேண்டிக்கிறாரு. பகவானே, நீ எனக்கு இந்த ராமானுஜரை தந்தருளணும்னு வேண்டிட்டு கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளவந்தாரும் அவளோட சிஷ்யர்களும் ஒரு வாட்டி ஒரு பராங்கதம் அப்படின்ற ஊருக்கு நடைப்பயணமா போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வினோதமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. மாரணேர் நம்பி அப்படின்ற ஒரு அப்பொழுது அவருக்கு அந்த திருநாமம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருந்திருந்தார். அவர் வயல்ல வேலை செஞ்சுட்டு அப்ப அங்க இருக்க மண்ணையே அலசி அதையே அந்த மண்ணுல வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். அதை பார்த்து இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன்பா மண்ணை சாப்பிட்றேன்னு உடனே அவர் சொன்னாரு, மண்ணுக்கு மண்ணிடுறேங்க, அதாவது இந்த உடம்பே ஒரு மண், இதுக்கு மண்ணிடுறேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஆஹா, நீரோ ஞானின்னு சொல்லிட்டு நீர் எம்மோடு சேரணும், என்னோட சேர்ந்துருப்பான், என் சிஷ்ய கோஷ்டியில இருப்பான்னு வேண்டுறாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் கீழ்குலத்தவனாச்சேங்க, நான் வரலாமாங்க. அப்ப ஆளவந்தார் சொல்றாரு, அப்பா, பக்தர்கள் பாகவதற்குள்ள ஜாதி மதம் ஏதப்பா, என்னோட தொண்டர்களுக்குள்ள ஜாதி மத பேதமே கிடையாது, நீ வாப்பான்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு போறாரு. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெத்திலை எல்லாம் சுவாமி ஆளவந்தார்னே இந்த மாரணேர் நம்பி வாழறாரு. அவருக்கு தாசநாமமும் கொடுக்கிறார். அதாவது மாறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடகோபர், நம்மாழ்வாருக்கு பேர். அந்த சடகோபர மாதிரி இவர் இருக்கவே வைராகியத்துல இவருக்கு மாரணேர் நம்பி அப்படின்ற ஒரு நாமத்தையும் இவருக்கு வழங்குறாரு நம்ம ஆச்சாரியன். ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவரும் ஆச்சாரியனை சேவிக்கிறாரு. ஒரு வாட்டி என்ன ஆறுதுன்னா, ஒரு அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலக்ஷேபம் நடக்கும். அப்போ காலக்ஷேபம் நடக்கும்போது இவர் வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவர் மற்றவங்க எல்லாம் கேட்கிற போது வாசல்ல கதவு கிட்ட இருந்துதான் அந்த காலக்ஷேபத்தை கேட்பார். ஆளவந்தார் சாதிக்கிற காலக்ஷேபத்தை. ஆளவந்தாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்பா நீயும் உள்ள வரலாமே. வேண்டாம், மற்றவாலாம் நான் உள்ள வந்தா கேட்காம போயிடுவாங்க, நான் வெளியிலேயே இருக்கேன் சுவாமின்னு. அதனால ஆளவந்தாரும் இவருக்கு கேட்கணுன்றதுக்காகவே ரொம்ப உரக்க ரொம்ப கத்தி கத்தி காலக்ஷேபத்தை சொல்லுவாராம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலக்ஷேப மண்டபத்துக்கு ரொம்ப பழசாயிடுது, அதை திருப்பியும் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை கட்டி முடிச்சிடுறாங்க. அப்போ மாரணேர் நம்பி என்ன பண்றாருன்னா, ஆஹா, நம்ம அடுத்த நாள் நம்ம உள்ள வர முடியாது, இப்பொழுதே உள்ள போய் எப்படி இருக்கு, நம்ம ஆச்சாரிய உட்கார்ற இடமெல்லாம் நல்லா பண்ணியிருக்காளா அப்படின்னு அந்த கட்டடத்தை மேற்பார்வையிடுறதுக்காக உள்ள போய் பார்த்துட்டு வராரு மாரணேர் நம்பி. அடுத்த நாள் காத்தால கரப்பிரவேசம் புண்ணியாவச்சனம் நடக்க போகுது. அப்போ ஆளவந்தார் உள்ள வரார். வந்த உடனேவே எங்க மாரணேர் நம்பி வரலையான்னு கேட்கிறாரு. சிஷ்யெல்லாம் சொல்றாரு, அவர் நேத்தி ராத்திரியே பார்த்துட்டு போயிட்டாருங்க, இந்த நேரத்துல அவர் இருக்க கூடாது இல்லையா, அதனால அவர் வரலங்க அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, எப்ப மாரணேர் நம்பியோட திருப்பாதம் இங்க பட்டுடுத்தோ இனிமேல் இதுக்கு கரப்பிரவேசம் புண்ணியாவச்சனம்ன்றது அவசியமே இல்லை, இது ஏற்கனவே புனிதத்தை அடைஞ்சிடுத்து அப்படின்றாரு. அவ்வளோ ஆச்சாரிய சிஷ்ய பக்தினா இப்படிதாங்க இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆச்சாரியனான ஆளவந்தாருக்கு ஒரு நோய் வந்துடுது, ராஜபிளவை நோய்னு. இதனால அவரால் எந்த கைங்கரியுமே செய்ய முடியல. உடனே அவர் கேட்குறாரு, பெருமாளே இது என்னது அப்படின்னு. அப்ப மாரணேர் நம்பி ஓடி இந்த நோயை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் தடுத்தும் எனக்கு இதை பிரசாதமா தாங்கோ, ஆச்சாரிய பிரசாதமா தாங்கோன்னு சொல்லி அதையும் கேட்டு வாங்கிக்கிறார் அந்த ராஜபிளவ நோயை. இவர் ராஜபிளவ நோயினால கஷ்டப்படுறத பார்த்த ராமானுஜர் என்ன பண்றாருன்னா பெருமாள் கிட்ட போய் விண்ணப்பிக்கிறாரு. இவரோட நோயை தீர்த்து அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருமாள் கிட்ட போய் வேண்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன ஆறுதுன்னா, ஆளவந்தார் எல்லா கடமையையும் முடிச்சுட்டு
அவர் பரமபதம் எய்திடுறார். பெரிய நம்பிகள் ராமானுஜரை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தா அதுக்குள்ளேயுமே ஆளவந்தார் உயிர் பிரிஞ்சிடுறது. அவரோட 3 விரல் மடங்காம இருக்கு. உடனே இவர் சொல்றாரு, ஆஹா, இந்த 3 விரல்கள் மூடாம இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுண்டு முதல்ல பிரம்மசூத்திரத்துக்கு நான் பாஷ்யம் பண்றேன்னு உடனே முதல் விரல் மடங்குது. அதே மாதிரி 2வது விரல் நம்ம சம்பிரதாயத்துல 2 பேருக்கு விஷ்ணு புராணம் அருளிய பராசர மகரிஷியோட பேரையும் வேதவியாசருடைய பேரையும் வைக்கணும்னு உடனே 2வது விரலும் மடங்குது. 3வதாக திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அருளனன்னு உடனே 3வது விரலும் மடங்குது. இப்படியாக இவர் போனாலும் ஆளவந்தார் என்ன பண்ணி வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் போனா கூட சுவாமி ராமானுஜரை இந்த சம்பிரதாயத்துக்கு கொடுத்துட்டு போனோன்றதுனால பஞ்ச ஆச்சாரியர்களை நியமிச்சு அவர்கள் மூலமாக சுவாமி ராமானுஜருக்கு எல்லா விஷயங்களையும் கத்து கொடுத்து அவரை பின்னாடியிலிருந்து வழி நடத்தி அவரை மடாதிபதியா ஆக்கினவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் சுவாமி ஆளவந்தார் தான். நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் புரட்சின்றது நமக்கு ராமானுஜர் காலத்திலேருந்து தான் கிடையவே கிடையாதுங்க. நம்ம சம்பிரதாயம்ன்றது ஆழ்வார்கள் காலத்திலேருந்தே புரட்சியோட விளங்கியது தான். இந்த மாரநேர் நம்பி விஷயத்திலேயே எடுத்துக்கோங்களேன். சுவாமி ஆளவந்தார் சொல்றாரு பெரிய நம்பிகளை கூப்பிட்டு, அப்பா இவருக்கு தேவையானது அத்தனையும் நீ செய்யணும்ப்பான். அப்ப மாரநேர் நம்பி ஆச்சாரியன் திருவடியை பற்றிண்டு கேட்கிறாரு, ஒருவேளை நான் பரமபதிச்சுட்டேன்னா என்னோட உடம்ப என்னோட கூட்டாளி கிட்ட கொடுத்துடாதீங்க. அதாவது வைஷ்ணவர்களால தான் எனக்கு இறுதி சடங்கு செய்யப்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி ஆளவந்தாரும் சொல்றாரு, அப்பா ஒருவேளை அவருக்கு இத மாதிரி ஏற்பட்டதுன்னா பெரிய நம்பிகள் நீரே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு தரணும்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆளவந்தார் பரமபதிச்சுட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த நோய் ஏற்பட்டுறது, அந்த ராஜபிளவை நோய். அப்ப ராமானுஜர் வரார். ராமானுஜர் பார்க்கறாரு, அச்சோ இவருக்கு இது ஏற்பட்டுடுத்தேன்னு ரங்கநாதர் கிட்ட போய் முறையிடுறார். ரங்கநாதரும் அந்த ராஜபிளவை நோயை இவர் உடம்புலேருந்து எடுத்துடுறார். உடனே இவர் கதற ஆரம்பிச்சிடறார் மாரநேர் நம்பி. ஆஹா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், இது என்னோட ஆச்சாரிய பிரசாதம், இந்த ராஜபிளவை நோயின்றது எனக்கு இது திருப்பியும் கொடுங்கோன்னு உடனே திருப்பியும் சுவாமி ராமானுஜர் பகவானை வேண்டி அந்த நோயை இவருக்கு கொடுத்தாராம். அதாவது நம்மெல்லாம் நோயிலேருந்து நீங்கணும்னு நினைப்போம். அந்த நோயே என் ஆச்சாரியன் பிரசாதம், அது எனக்கு வேணும் அப்படின்னு ஆச்சாரிய பக்தி அப்படின்னா அது மாரநேர் நம்பிக்கிட்டேருந்து தான் கத்துக்கணும். ஆளவந்தார் பரமபதிச்ச உடனேவே அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது அப்படின்னா, பெரிய நம்பிகள் இவர் நோய்வாய்ப்பட்டு இருக்காரு, எங்கேயும் வர முடியாதுன்றதுனால இவருடைய மகளான அத்துழாயும் பெரிய நம்பிகளும் தினைக்கும் இவர் இல்லத்துக்கு இவருக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறம் இவருடைய புண்ணுக்கு மருந்து போட்டுட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா இவர் பரமபதிச்சிடுறார். இவர் இறந்தும் போயிடுறார். இவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும், கிரியையெல்லாம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது பெரிய நம்பிகள் வரார். ஆஹா, இவருக்கு நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் செஞ்சதெல்லாம் யாருக்கும் தெரியாம பெரிய நம்பிகளும் அத்துழாயும் செஞ்சாங்க. ஆனா இந்த இறுதி சடங்கை மட்டும் ஊரை கூட்டி, ஒரு வைஷ்ணவன் இருந்துட்டான், வைஷ்ணவருக்கு எப்படி செய்யணுமோ அப்படியே இறுதி சடங்கை செஞ்சும் முடிக்கிறாங்க. அதனால அந்த ஊர்க்காரெல்லாம், ஆஹா கீழ்குலத்தவனுக்கு நீ செஞ்சுட்டியான்னு இவரை தள்ளி வச்சிடுறாங்க. ராமானுஜர் கிட்ட போயும் முறையிடுறாங்க. ராமானுஜரே, இவர் இப்படி பண்ணிட்டாரே, அதனால இவர் நம்ம நீ சேர்த்துக்க கூடாது, ஒரு கீழ்குலத்தவருக்கு இறுதி சடங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்றார். ராமானுஜர் உடனே பெரிய நம்பளுக்களை அழிச்சு கேட்கிறாரு, ஊருக்கெல்லாம் தெரியாம யாருக்கும் தெரியாம அவருக்கு உணவிட்டீங்க, ஆனா ஊருக்கே தெரியற மாதிரி இறுதி சடங்கு பண்ணீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இவரோ வைஷ்ணவர், நம்ம ஒருத்தருக்கு செய்யற உதவியை யாருக்கும் சொல்லாம செய்யணுங்க. அதனால உணவிடும் போது நான் யாருக்கும் சொல்லல. ஆனா ஒரு வைஷ்ணவர் பரமபதிச்சுட்டாருன்னா அவருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் இந்த பூமியில இருக்க அத்தனை பேருக்கும் கிடைக்கணுங்க. அதனாலதான். இன்னொன்னு சொல்லட்டுமா, அதாவது ஜடாயுவான பறவை அரசனுக்கு ராமபிரான் இறுதி சம்ஸ்காரம் செய்யலையா? விதுரரான ஒரு பணிப்பெண்ணோட மகனான விதுரருக்கு தர்மபுத்திரர் ராஜா அவர் செய்யலையா இறுதி சடங்கு? அப்போ நான் செய்யறது ஒரு குத்தமா அப்படின்னு கேட்கிறாரு.
அப்படின்னு இது கேட்டுண்டு ராமானுஜருக்கு எதுவுமே பதில் பேச முடியல. அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அத்துழாய் பார்க்குறா, இது என்ன எங்கள் அப்பாவுக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ராமானுஜர் கிட்ட போய் முறையிடுறா. சுவாமி ராமானுஜர் சொல்றாரு, அம்மா என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ நம்பெருமாளையே கேளு. இப்போ நம்பெருமாள் வீதி உலா வருவாருமா, பங்குனி தேர் உற்சவம் நடக்குது அப்படின்ன உடனே வீதியில் வரும்போது அவாத்துக்கிட்ட வரும்போது அவரை பெருமாளை தடுத்து நிறுத்தி இவ கேட்குறா, நீர் பண்றது நியாயமும், ராமனாக இருந்தபோது குகனோட தோழராய் இருந்தீங்க, அது மட்டும் கிடையாது, சபரின்ற வீடு வச்சு கொடுத்த உணவை நீங்க சாப்பிட்டீங்க, வானரர்களோட நட்பு வச்சுட்டீங்க, சுக்ரீவன் ஹனுமானோட, அதே மாதிரி அசுரனான விபீஷணனுக்கும் உதவி பண்ணீங்க, இவ்வளோத்தையும் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா எங்கப்பா ஒரு வைஷ்ணவருக்கு இறுதி சடங்கு செஞ்சது ஒரு குத்தமா அப்படின்னு அவ கேட்கவே நம்பெருமான் சொல்றாரு அந்த இடத்துல, அம்மா அவர் செஞ்சது இருக்கிறதுலே உயர்ந்த செயல் அம்மா, எந்த விதத்திலும் குற்றம் இல்லைன்னு பகவானே சொன்ன உடனேவே அங்க இருக்கவ அத்தனை பேரும் வெட்கி தலைகுனியறா. அதாவது நம்ம அத்தனை பேருமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னன்னா நம்ம வைஷ்ணவத்துல இருக்க உயர்ந்த நெறி, ஜாதி மதம் பார்க்காத ஒரு இடம் அப்படின்னா வைஷ்ணவமே. இன்னார் இனியார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆசை இருந்தா போதுங்க, பெருமாள் திருவடியை பற்றிக்கணும், அவர்தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு ஒரே ஒரு ஆசை இருந்தா போதும். அப்புறம் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அது என்னங்க ஆச்சாரியன் ஆச்சாரியன் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆழ்வார் ஆச்சாரியனை கொண்டாடுறீங்களே, அவங்க இல்லாம போய் பெருமாள் சேவிக்க முடியாதான்னு கேட்டா, ஆச்சாரியன் ஆழ்வார்லாம் யாரும் இல்லைங்க, குருக்கள், குருமார்கள். அந்த குரு இல்லாம பெருமாளை சேவிக்கவே முடியாது. நீங்க எடுத்துக்கோங்களேன், இப்ப பெருமாளை ஒரு பேரை கொண்டு நாமத்தை கொண்டு நம்ம சேவிச்சாலோ, ஸ்லோகத்தை கொண்டு நம்ம சேவிச்சாலோ, இது அத்தனையுமே பெருமாளோட நாமம் அவருக்கு இருந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சது எப்படி? புராண இதிகாச மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சது. அதாவது விஷ்ணு புராணத்திலேயோ இல்ல ராமாயண மகாபாரத்ல இது ராமர், இது கிருஷ்ணர்னு சொல்லிட்டு சொன்னதுனாலதான் நமக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த நாமத்தை நமக்கு காண்பிச்சது யாரு? ஒரு ரிஷி, வேதவியாசர், வால்மீகி அப்படின்னு இருக்கவங்க தான் இதை காமிச்சாங்க. அப்ப அவருங்க சொன்ன நாமத்தை வச்சுதான் நம்ம பெருமாளை சேவிக்கிறோம். இந்த இடத்துல அந்த வியாசர்லாம் குருவாயிடுறாங்க. அவர் சொன்ன நாமத்தை வச்சுதான் பெருமாளை சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிறதுனாலதான் பகவான் சந்தோஷப்படுறார். அதே மாதிரி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொன்ன அந்த கிரந்தங்கள், அவங்க கொடுத்த ஸ்லோகத்தை வச்சு சேவிக்கும் போது பெருமாள் ரொம்ப சந்தோஷம் அடையவாராம். அதனாலதான் குரு ரொம்ப முக்கியம். அந்த குரு சொன்ன விஷயத்தை மூலமாகவோ அந்த குரு திருவடி மூலமாகவோ பெருமாளை நம்ம அடைஞ்சோம்னா, பெருமாள் நேரடியா நம்ம அவரை போய் அடைஞ்சோம்னா நம்ம பண்ண குற்றத்தெல்லாம் பார்ப்பாராம். இத மாதிரி ஒரு ஆச்சாரியன் மூலமாக அவரை போய் பற்றின்றோன்னு வைங்கன்னா, ஆஹா இன்னாரோட சிஷ்யரா இவர், உடனே நமக்கு அந்த தண்டனையெல்லாம் கிடையாதான், நேரடியா நம்மளை உடனே ஏத்துன்றுவாராம் பகவான். அதனால்தாங்க குருன்றவர் ரொம்ப முக்கியம். நம்ம இப்படி நம்ம ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் வழியில நம்மளும் பெருமாளை சேவிக்கணும். பெருமாளை சேவிச்சா எல்லா நன்மையும் கிடைக்கும். அதனால நம்ம ஆழ்வார் ஆச்சாரியன் மூலமாக பகவான் திருவடியை அடையலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.